மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. சித்தி நாங்க தேங்க்ஸ் அம்மா. துர்கா, சுகர் கம்மியா இருக்க. சும்மா இருங்க, குடிங்க. புஷ்பா, என்ன சித்தப்பா? பரவாயில்ல, குடிங்கன்னு சொல்றேன்ல. என்ன சித்தி? ஒண்டில்லம்மா. என்ன சித்தி இந்த வேலையில நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க? நாங்க உனக்கு பாரமா வந்திருக்கோம், இது கூட பண்ணாட்டி எப்படி? என்ன சித்தி இப்படி பேசுறீங்க? நீங்க 2 பேரும் இருக்கிறது எனக்கு பாரமா இருக்குமா? அத்தை, நீங்க 2 பேரும் எத்தனை வருஷமாலும் இங்கேயே இருங்க, நாங்க ஒண்ணும் நினைக்க மாட்டோம். அது உங்க நல்ல மனசு மாப்பிள. ஆனா குடும்பம் இப்படி 2 பட்டு கிடக்கிறத பார்த்தா மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. என்ன துர்கா சொல்ற? இதெல்லாம் ஏதோ 3ஆம் மனுஷன் மூலமா நடக்கிற மாதிரிலாம் பேசுற. நாம ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்கிறது இல்ல, அதான் காரணம். என்ன குத்தம் சொல்லாம உங்களால இருக்க முடியாது. நாமன்னு சொன்னது திவா சக்தி எல்லாம் சேர்த்தான். உனக்கு மட்டும் ஏன் கோவம் வருது? சும்மா எல்லாத்துக்கும் பொத்தம் பொதுவா பேசாதீங்க. மொத்த பிரச்சனைக்கும் காரணம் உங்க அருமை மருமக தான். நான் கூட ஆரம்பத்துல அவ கூட ஒட்டாம தான் இருந்தேன். இவர்தான் அவளை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடினாரு. சரி, நான் தான் சண்டைக்காரி, அவளுக்கு பிடிக்காம போயிடுச்சு. இவர் என்ன பண்ணாரு? மாமனார் தானே, இவரை மதிச்சிருந்தா அப்படியெல்லாம் பேசியிருப்பாளா? வயசுல பெரியவங்க எதை சொன்னாலும் நமக்கு நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கங்கிற நினைப்பு வேண்டாம். நாம ஒரு வார்த்தை சொன்னா 4 வார்த்தை பதில் பேசுறா. அவளை நம்ம என்ன பண்றது? விடுங்கத்த, எல்லாம் போக சரியாயிரும். அவங்க செல்லமா வளர்ந்த பொண்ணா இருப்பாங்க. நீங்க என்னங்க பேசுறீங்க? என்னதான் செல்லமா வளர்ந்த பொண்ணா இருந்தாலும் இப்படியா? இது ரொம்ப ஓவர். சித்தி, என்ன கேட்டா நான் திவாகரை தான் தப்பு சொல்லுவேன். அவன் என்ன சின்ன பிள்ளையா சித்தி? அவன் பொண்டாட்டி பேசுறது தப்புன்னா இவன் தான் 2 போடு போட்டு அடக்கி வைக்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் மறி போய் அவகிட்ட நின்னா அவன் அப்படித்தான் பேசுவா. புஷ்பா, அவனை ஒண்ணு சொல்லாத. பாவம் புள்ள கடன் தவிக்கிறான். என்ன சித்தப்பா தவிப்பு? அவனுக்கு தெரியாதா அவன் பொண்டாட்டி பேசுறது தப்புன்னு? அவனுக்கு பிரச்சனைய யாரையும் எதுலயும் தப்பு கண்டுபிடிக்க தெரியாது. இந்த பிரச்சனையிலேயே சக்தி அவ குடும்பத்துக்கு பண்றது முக்கியம்னு அவனுக்கு தெரியுது. அதே நேரத்துல பேரண்ட்ஸா எங்காரும் முக்கியம்னு அவனுக்கு தெரியுது. பாவம், அவன் என்ன பண்ணுவான்? நேத்திக்கு கூட வாங்க வீட்டுக்கு போலான்னு கூப்பிட்டான். அப்ப கூட சக்தியை விட்டு கொடுக்கல. அதே நேரத்தில் சக்தி கிட்டையும் எங்களை விட்டு கொடுக்க மாட்டான். பாவம், சாஃப்டாவே வளர்த்துட்டோம். அவனால 2 பக்கமும் பேச முடியல. நீங்க சொல்றது கரெக்ட் தான் மாமா. எப்பேற்பட்ட ஆம்பளையா இருந்தாலும் தவிச்சு தண்ணி குடிக்கிற இடம் அம்மாவா பொண்டாட்டி எங்களுக்கு சிக்கல் வரும்போது தானே. ஆமா மாப்பிள்ள, திவாகர் பாவம். அவன் நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அட என்ன சித்தப்பா, நீங்க வேற என்னென்னமோ பேசிக்கிட்டு. அவன் பொண்டாட்டிய கண்டிச்சு வச்சிருந்தா இப்படி எல்லாம் நடக்குமா? இல்ல புஷ்பா, மாப்பிள்ள சொல்றது சரிதான். சின்ன வயசுல இருந்தே அவனுக்கு யாரையும் நோகடிக்க தெரியாது. வாதிவா, காஃபி சாப்பிடுறியா? இல்லை வேண்டாம், இதை சாப்பிட்டு வந்தேன். மா, சக்தி கிட்ட நான் பேசிட்டேன். இனிமேல் அபார்ஷன் பத்தி பேசவே மாட்டேன்னு சொல்லிட்டா. நிஜமாவா சொல்ற? ஆமாம்மா. அது எப்படிடா? என்கிட்ட அவ்வளவு தூரம் பிடிவாதம் பிடிச்சு பிரச்சனை பண்ணா? ஆனா வந்து என்னப்பா? இல்ல, இப்போ சக்தி இன்டர்வியூ போயிட்டு வந்த கம்பெனி ரொம்ப நல்ல கம்பெனி. அதில் அவள் ஜாயின் பண்ணிட்டானா அவளோட ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை, குழந்தை விஷயத்தில் எந்த பிரச்சனையும் பண்ணாமல் அப்ஜெக்ட் பண்ணாமல் இருந்தாங்கன்னா அந்த கம்பெனி ஜாயின் பண்ணிக்கிறேன்னு சொன்னா. எனக்கும் அது தப்பாக படல, அதான் ஜாயின் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டேன். அப்புறம் என்ன துர்கா? சரின்னு தான் படுது. ஆனா அது எப்படிங்க? 2 வருஷத்துக்கு குழந்தை பெத்துக்க கூடாதுன்னு சொன்ன கம்பெனி நம்ம சொல்ற கண்டிஷனுக்கு ஒத்துக்குவாங்களா? கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா தானே அவ போறா. பின்ன மா, ஒரு சின்ன ரெக்வெஸ்ட்மா. என்னப்பா? என்ன பிரச்சனை ஆனாலும் சரி, தயவு செய்து வீட்டை விட்டு வந்துடாதம்மா. எனக்கு எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? என்ன மன்னிச்சிருப்பா, எனக்கு வேற வழி தெரியல. குடும்ப வாரிசு விஷயத்துல யாருக்காவது இப்படி போராடுற நிலைமை வருமா? நீயே சொல்லு. இது ஏண்டா அவளுக்கு புரியல? விடுங்கத்த, முடிஞ்சு போன பிரச்சனை தானே, திருப்பி அதை பத்தி எதுக்கு பேசுவானே? சரிம்மா.
வாங்க கிளம்பலாம். ஏய் சாப்பிட்டு போடா. இல்லை சக்தி வெயிட் பண்ணிட்டு இருப்பா. டெய்லி உன் பொண்டாட்டி கையால தானே சாப்பிடுற. இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்க சாப்பிட்டு போயேன். ம் வாங்க சித்தி சித்தப்பா வாங்க. பாப்பா ஸ்கூல்ல விட்டுருங்க. துர்கா. வா குட்டி. விஸ்வம் ட்ரை பண்ணுங்க. விஸ்வம் விஸ்வம் மெதுவா சொல்லுங்க. மெதுவா ட்ரை பண்ணுங்க. யூ கேன். ஓகே ஸ்ட்ரெயின் பண்ணடா. ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க. ரிலாக்ஸ். டாக்டர் எப்போ டாக்டர் என் லக்ஷ்மி பேசுவா? ஸ்பீச் தெரப்பி கொடுக்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரியாவாங்க. வி ஆர் ட்ரைங் அவர் பெஸ்ட். இப்போ நான் சொல்கிறத நீங்கள் ரிப்பீட் பண்ணோம். சரியோ? 3 3 3 சரியாயிருமா டாக்டர்? மெதுவாக தான் சரி பண்ணணும். அவங்க வோக்கல் கார்ட்ஸ் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. குரல்வளை நான்னு சொல்லுவோம் இல்லையா, அதான். இதில் என்னன்னா சில கேஸ்க்கு வந்து பேச்சு வராமே போயிடலாம். இட்ஸ் அ கண்டிஷன் கால்டு மயஸ்திரிக் வீக்னஸ். ஆனால் நம்ம ஸ்பீச் தெரப்பி கொடுக்க அவங்க மெல்ல மெல்ல சரியாயிடலாம். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணணும். நோக்காம் பின்ன ஷி வில் ரீகெயின் அ ஸ்பீச். ஓகே. இப்போ இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குல்ல? நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஓகே டேக் கேர். நான் வரேன். தேங்க்ஸ் டாக்டர். தேங்க்ஸ் டாக்டர். இட்ஸ் ஆல் ரைட். பின்னே ஓமனே பக்கத்துல ஒரு பேஷண்ட் இதாயி. என்னப்பா விஸ்வம்? அம்மா சரியாயிடுமா? அம்மா தைரியமா இரு, கொஞ்ச நேரம் பேசாம இருமா. என்னம்மா என்ன சொல்றாங்க புரியலப்பா. ட்ரெயின் பண்ண வேணாம் டாக்டர் சொல்லிருக்காங்கம்மா, ப்ளீஸ். சரி அப்புறம் பேசிக்கலாம், பரவாயில்ல. நீ ரெஸ்ட் எடுமா. என்னம்மா பேப்பர் பேனா வேணுமா? இந்தம்மா. மேகலாவ நீ கல்யாணம் பண்ணிக்க. எனக்கு மனப்பூர்வமான சம்மதம். அம்மா அம்மா எனக்கு தெரியும்மா, என்னோட விருப்பத்தை மதிச்சு என்னைக்காவது ஒரு நாள் நீ ஒரு சம்மதத்தை சொல்லுவேன்னு எனக்கு தெரியுமா. ஆனா உன் வாயால சொல்ல முடியாம இப்படி கையால எழுதி காட்ட வேண்டிய நிலைமை ஆயிடுச்சம்மா. இதுக்கெல்லாம் நான் தான் நம்ம காரணம். என்னாலதான் நம்ம இதெல்லாம் ஆச்சு. என்ன மன்னிச்சிருமா, என்ன மன்னிச்சு மன்னிச்சு. உங்க அம்மாவே கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாப்பா. எனக்கு தெரியும்பா எங்க அம்மா கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்கன்னு. நான் மனசார நம்பி இருந்தம்மா. மா உன் சம்மதம் கிடைச்சிருச்சுமா, அது எனக்கு போதும்மா. மேகலாவை எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாம்மா. அவன் நிச்சயமா எனக்கு கிடைப்பா, நிச்சயமா எனக்கு கிடைச்சிருவாப்பா. மேகலா எனக்கு நிச்சயமா கிடைச்சிருவா. எப்படியாவது கண்டுபிடிச்சிருவாப்பா, எப்படியாவது கண்டுபிடி. அம்மா மளிகை சாமான் லிஸ்ட் கேட்டிருந்தல. ஆமா. இந்தா. என்னம்மா அப்படி பாக்குற? என்ன கீர்த்தனா, இப்ப நாம இருக்கிற நிலைமையை மறந்துட்டு பழைய நினைப்பிலே லிஸ்ட் எழுதிட்டு வந்துட்டியா? என்னம்மா எழுதியிருக்கா? மளிகை சாமான் தான் எழுதியிருக்காமா. ஆனா காஸ்ட்லியான பாசுமதி ரைஸ், ஷாம்பு, சோப்பு, கண்டிஷனர், நெயில் பாலிஷ் ரிமூவர்னு பாத்திய மேகலா.
சாரிம்மா, இதெல்லாம் நம்ம எப்பவும் வாங்குறது தானே, அதான். இப்ப தெரியுதா? என் தம்பி உங்களெல்லாம் ராஜா வீட்டு பிள்ளைங்க மாதிரி வளர்த்தான். அவன் அருமை அப்ப தெரியல, இப்பவாது புரியுதா? கீர்த்தனா, நீங்க எல்லாம் பிறக்கும் போதே வசதியா பிறந்துட்டீங்க. நான் கூட பல வருஷம் சொகுசாவே வாழ்ந்துட்டேன். இந்த லிஸ்ட்ல இருக்கிற பொருளுங்க ஒவ்வொன்றுத்துக்கு என்ன விலைன்னு கூட நமக்கு சரியா தெரியாது. மாசம் மாசம் என்ன தேவைங்கிற லிஸ்ட்டை மட்டும் நீயோ சக்தியோ இல்ல கண்மணியோ எழுதி கொடுப்பீங்க. மளிகை சாமா வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும். அவ்வளவுதான். எல்லாத்தையும் உங்க அப்பா பாத்துக்குவாரு. ஆனா இப்ப அப்படி இல்லம்மா. இனிமே நாம ஒவ்வொரு பைசாவையும் எண்ணி எண்ணி செலவழிக்கணுமா. இந்த லிஸ்ட்ல ரொம்ப ரொம்ப தேவையானது, சாப்பாட்டுக்கு தேவையானதை மட்டும் விட்டுட்டு மத்ததெல்லாம் அடிச்சிடுமா. விலை குறைவா இருக்கிறதே போதும். அம்மா, இதுல இருக்கிறத வாங்குறதுக்காவது பணம் இருக்குமா? செழிகிட்ட பணம் கொடுத்துருக்கேன், வாங்கிக்க. சரி, அவன் வந்ததும் நீ அவனுமா கடைக்கு போய், இதோ அவனே வந்துட்டான். டேய், தாத்தா கொடுத்த 1000 ரூபாய் கொடு. என்னடா 200 ரூபாய் கொடுக்குற? ஆமாம்மா, தாத்தா 1000 ரூபாய் கொடுத்தாரு. சலூன் போயிருந்தேன், ஹேர் கட் பண்ணிட்டு ஃபேஷியல் ப்ளீச்சிங் 800 ரூபா ஆச்சு. மீதி 200 ரூபா சரிதானே? எந்த சலூனுக்கு போனேன்? வழக்கமா போற சலூனுக்கு தான் தாத்தா. ஏண்டா, நீ இன்னும் உன்னை பழைய பணக்கார பிள்ளைய நடிச்சிட்டு இருக்கியா? என்னம்மா? அந்த 1000 ரூபாய் வச்சு மளிகை சாமான் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். 50 ரூபாய்க்கு விட்டுற சலூனுக்கா போகாம இவ்வளவு செலவு பண்ணிட்டு வந்து நிக்கிற? சாரிம்மா, நான் அதை யோசிக்கவே இல்லை. எனக்கு வேற சலூன் தெரியாதுமா. பரவாயில்லப்பா திலகா, அவங்க மேல கோவப்படாதுமா. அவங்க பழகின வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா தானே அவங்களால வெளியே வர முடியும். ஆமாம்மா, நீங்க 2 பேரும் ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. இப்ப நம்ம பணக்கார குடும்பம் கிடையாது. ஒவ்வொரு மாசமும் சாப்பாட்டு செலவுக்கு வழியை தேடுற சாதாரண குடும்பம். புரியுதா? அம்மா வாங்க கணக்கு பிள்ளை, வாங்க. என்ன விஷயம்? வீட்டுக்காரங்களை பார்த்துட்டு வந்தேன். அவங்களும் வீடு கொடுத்துட்டாங்க, நாமும் குடியேறிட்டோம். வீட்டுக்கு ஒரு தொகை அட்வான்ஸாக கொடுத்தா நல்லா இருக்கணும். நமக்காக 5 மாதம் அட்வான்ஸ் குறைச்சிருக்காங்க, அதை கொடுத்துறது நல்லதுமா. இப்பதான் மளிகை சாமாங்கிற பிரச்சனை பத்தி பேசிட்டு இருந்தோம். இது ஒண்ணு இருக்குல்ல, இதை மறந்துட்டோம். 5க்கும் 10க்கும் சிங்கி அடிச்சுட்டு இருக்குதான். எங்கே நடன ஒருத்தி லட்சக்கணக்கில் கணக்கு போட்டு கட்டடம் கட்டுறேங்கிறா. என்னடி கூத்து பண்றீங்க நீங்க? விடு, நீ விட்டுடு, அவங்க பேசிட்டு போட்டோம். கணக்கு பிள்ளை, உங்களுக்கு தான் நம்ம வீட்டு பிரச்சனை தெரியும்ல? தெரியுதுமா, இருந்தாலும் நமக்காக பெரிய மனசு பண்ணி வீடு கொடுத்துருக்காங்க. அம்மா, நான் ஒன்னு சொல்லவா? என்னம்மா? இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுக்கறது முக்கியம். அதே மாதிரிதான் நம்ம எல்லாரும் சாப்பிடறதுக்கு பணமும் முக்கியம். அதனால நம்ம எல்லாரோடைய நகையும் வித்துட்டு இந்த வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துடலாம். மிச்சம் இருக்கிற பணத்துல ஒரு 4-5 மாசத்துக்கு வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கிடலாம். நகை விற்கிறதா? ஆமாமா, நான் இந்த லிஸ்ட்ல எழுதியிருக்கிற காஸ்ட்லி சோப்பு, நெயில் பாலிஷ் இதெல்லாம் ஆடம்பரம்னா நகையும் ஆடம்பரம் தானே. எனக்கு எந்த நகையும் வேண்டாமா. ஏ கீர்த்தனா. அம்மா, கீர்த்தனா சொல்றதுல தப்பு இல்ல. அவங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துடலாங்க. சரிம்மா. அம்மா, உன் நகை கொடு. அத்தை, உங்க நகையை கொடுங்க. ஏய், என்னடி இது? பஞ்சப்பாராரியாவே மாறிட்டீங்களா நீங்க? ஒவ்வொன்னா வித்து திங்க போறீங்களா? எல்லாத்தையும் கூட இருந்து பார்த்துட்டு தானே இருக்கீங்க, அப்புறம் என்ன இப்படி ஒரு கேள்வி? நீங்க உங்க நகையை கொடுங்க. முடியாதுரி. யானை படுத்தாலும் குதிரை மட்டும். கேவலம் சோத்துக்காக ஒவ்வொன்னா வித்து திங்கிறதா? அத்தை, முடியாதுரி. நான் பட்னி கிடந்து செத்தாலும் நகையோட தான் சாவேன். கழட்டி கொடுக்க முடியாதுரி. கீர்த்தனா, விடு, அவங்க கிட்ட கேட்காத. அம்மா, அவங்க நம்ம கூட தானே இருக்காங்க. நாளைக்கு மளிகை சாமான் வந்தா அதுல அவங்க சாப்பிட மாட்டாங்களா? கீர்த்தனா, பேசாம இரு. அவங்க கிட்ட நகையை கேட்க வேண்டாம், நம்ம கிட்ட இருக்கிறதே போதும். மாச செலவுக்கே கட்டப்படக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. அப்பா, இந்த 2 மாசம் தான்ப்பா கஷ்டம். அதுக்கப்புறம் சக்தி வேலைக்கு போய் மாசம் மாசம் அவ சம்பளத்தை நம்ம கிட்ட கொடுக்கறதா சொல்லிருக்காப்பா. கேவலம் அந்த ஓடுகாலி குடுக்கற பிச்சை காசை வாங்கி சாப்பிடறதை விட செத்து போகலாம். வாயை மூடுங்க. உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னடி ரொம்ப சவுண்ட் விடுற? பின்ன
நீங்க பேசுற முட்டாள்தனமான பேச்சை கேட்டுக்கிட்டு நாங்க தலை குனிஞ்சு உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? ஏய் மேகலா, நீ சும்மா இருமா. சக்தி தப்பு பண்ணா, இல்லன்னு சொல்லல. அதுக்காக அவ என் அம்மாவுக்கு பொண்ணு இல்லன்னு ஆயிடுமா? அவளை உங்களால ஏத்துக்க முடியாது. அதுக்காக நாங்களும் அவளை ஒதுக்கி வச்சிடணுமா? சக்தியை நாங்க ஏத்துக்கதான் செய்வோம். ஏன்னா அவ என் தங்கச்சி, என் அம்மா வயித்துல பிறந்தவ. அவளுக்கு இந்த வீட்டுல உங்களை விட அதிகமா உரிமை இருக்கு. உங்க பேச்ச கேட்டுக்கிட்டு அவளை எங்களால ஒதுக்கி வைக்க முடியாது. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா நீங்க வாயை மூடிக்கிட்டு பேசாம இருங்க, புரியுதா? மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.